காலையில் ஒரு கொஞ்சம் சற்று அதிர்ச்சியான ஒரு செய்தி என்னென்னா வந்து கேரளாவில் கொச்சியில் இருக்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு கார் விபத்து நடந்திருக்கு. அந்த கார் விபத்தில் ஒருவர் இறந்து போயிட்டார், 3 பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அப்படின்போது விபத்து நடப்பது இன்றைக்கி சரியாக ஒரு ஒரு அன்றாட செய்தியாக தான் மச்சில் இதில் என்ன நீங்கள் அதிர்ச்சி இருக்குது அப்படின்பொழுது, அந்த கார் விபத்தில் சிக்கிக்கொண்டு படுகாயம் அடைந்த 2 வயதானவர்கள் ஒரு இளம் நபர் யார் அப்படின்னா நடிகர் மேத்யூ தாமஸ், மலையாள நடிகர் மேத்யூ தாமஸ் உடைய ஃபேமிலி தான். மேத்யூ தாமஸ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? லியோ படத்தில் விஜய்க்கு மகனாக நடிச்சிருந்தார். அந்த பையன் தான் வந்து ஒரு 22 வயசு தான் ஆகுன்னு நினைக்கிறேன். வந்து என்ன காரணம் அப்படின்பொழுது, மேத்யூ தாமஸுடைய அம்மா, அப்பா, அப்புறம் அண்ணன், அவருடைய உறவினர் ஒருத்தர் வந்து கொச்சியில் நடக்கிற ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்டு அப்புறம் முடிச்சுட்டு அதை போகும்பொழுது இந்த கார் விபத்து நடந்திருக்கு. அந்த கார் விபத்தில் அவருடைய உறவினர் வந்து ஆன் த ஸ்பாட்டில் இறந்துட்டார். இப்போ இவங்க 3 பேரையும் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க. ஒரு படுகாயம் அடைஞ்சிருக்காரு. அதில் அந்த நிகழ்ச்சிக்கு ஏதோ ஷூட்டிங்கிறதுனால மேத்யூ தாமஸ் போகலை. இது என்ன இவ்வளோ காரணமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு நபர் வளர்ந்துட்டு வரும்பொழுது அந்த குடும்பம் வந்து அவங்கள பார்த்து சந்தோஷப்படுற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சின்ன இல்லை, ரொம்ப ஒரு பெரிய துக்ககரமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குங்க. வந்து நீங்கள் மேத்யூ தாமஸ் எடுத்து பண்ணும்போது லியோவில் தான் தெரிய ஆரம்பித்தது. வந்து லியோவில் யார் என்ன கேரக்டர் பண்ண போகிறார், என்ன பண்ண போகிறான்னு. ஆக்சுவலாக அந்த லியோ படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்பொழுது மேத்யூ தாமஸ் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சவொடனே சென்னையில் உள்ள ஒரு மாலில் ஒரு கடை திறப்பு விழாவிற்கு இல்லை சிறப்பு வந்திருந்தார். இப்போ மீடியாக்கள்லாம் போயிட்டு எல்லாமே லியோ சம்மந்தமாக கேட்க எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற ஒரு பதிலை அப்படியே ரெக்கார்ட் பண்ண மாதிரியே சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் எல்சியூக்குள்ளே இருக்கா? அந்த டைமில் வந்து தெரியாது. இந்த படத்தில் வந்து நீங்கள் விஜய்க்கு என்னவா பண்ணுறீங்க? தெரியாதுங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஐநா இருக்குதா? இல்லை, அதை பற்றிலாம் தெரியாதுங்க. சரி, காஷ்மீரில் தான் நீங்கள் ஷூட்டிங் போனீங்களான்னு, காஷ்மீரில் தான் போயிருக்காரு. காஷ்மீரில் தான் அப்படின்னு. அப்புறம் பக்கத்தில் வந்து அவருடைய மேனேஜராக உதவியாளர், இல்லை சார் காஷ்மீரில் தான் ஷூட்டிங் நடந்தது. சார் காஷ்மீரில் எந்த மாதிரியான போர்ஷன் எடுத்தீங்க? எல்லாமே தெரியாதுன்னு சொன்னோன்னே ஒரு கட்டத்தில் அவர் பக்கத்தில் இருந்த உதவியாளர் வந்து என்ன சொன்னார், சார் தவறாக நினச்சிக்காதீங்க, கேரளாவிலேருந்து வந்திருக்கோம், தமிழும் தெரியாது எங்களுக்கு. 2வது வந்து படத்தை யூனிட்லேருந்து சொன்ன தகவல் என்னென்னா, நீங்கள் எங்கே போனாலும் இது சம்மந்தமான ஒரு கேள்வி கேட்பாங்க, தயவு செய்து அது சம்மந்தமாக அப்படின்ற ஒரு வார்த்தை கூட சொல்லிடாதீங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம மீடியா நண்பர்கள்லாம் சொன்னாங்க வந்து, லோகேஷ் கனகராஜ் நடிப்பு சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ, இதை கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு, எங்கே போனாலும் வாயை தரக்கூடாது அப்படின்ட்டு. அது பிறகு லியோ வந்தது. லியோ அந்த ட்ரெய்லர் வந்தபோதே தெரிஞ்சு போச்சு, சரி மேத்யூ தாமஸ் வந்து விஜயோட மகனாக நடிக்கிறாரு, அவங்களுக்கு அம்மா த்ரிஷா தான், இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. படத்துக்குள்ளே வந்து அவருடைய வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். மேத்யூ தாமஸுடைய அந்த முதல் படம் அந்த மலையாளத்தில் கும்பலங்கி நைட்ஸ் அந்த படம் தான் வந்து அந்த முதல் படமே பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம். அது ரொம்ப சின்ன பையன், பள்ளியிடம் படிக்கிற பையனை ஏன் நடிக்க வச்சுருக்கீங்க, இவர் கிளம்பி போய் நடிக்கட்டும், ஏன்னா 2002 தான், 2K கிட்ஸ் தான் அவர் வந்து. அப்படிலாம் விமர்சனம் இருந்தபோது அந்த முதல் பட வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கடன்னு மேத்யூ தாமஸை கொண்டு போயிடுச்சு. அவருடைய திறமையை அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். அதன் பிறகு அந்த மலையாள படங்களில் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஜானர்லேயும் அவருடைய திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து அவங்க வந்து ஒரு மகன் படிக்கட்டும், படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகட்டும், ஒரு இன்ஜினியரிங் படிக்கட்டும், ஒரு ஏதோ காலேஜ் படிக்கட்டும், ஒரு மாதம் 30,000 40,000 சம்பளம் வாங்கட்டும், இல்லாத வெளிநாடு போகட்டும், துபாய் மாதிரியான ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு போகட்டும், அங்கே சம்பாதிக்கட்டும் அப்படின்னு நினச்சிருந்த அந்த ஃபேமிலி மகன் நடிக்க வந்த பிறகு ஓகே கண்ணா ரைட்டு, நீ நடி, நாங்கள் வந்து உங்களுக்கு பச்சை கொடி காட்டுறோம் அப்படின்னு அந்த ஃபேமிலி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்குது. அதே சமயம் வந்து அவங்க அம்மா தான் பெரிய சப்போர்ட்டாக இருங்க. அவங்க தந்தைக்கு வந்து ஒரு சின்ன இது இருந்துக்கிட்டே இருக்குது. வந்து சினிமா வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத தொழில் சன். இதில் வந்து ஒரு படம் ஹிட் ஆகும், அடுத்து ஒரு 4 படம் ஃப்ளாப் ஆகும்போது உன்னை கண்டுக்க மாட்டாங்க, ஹிட் ஆகும்போது இது ஆகுங்க. ஒரு படத்தில் சம்பளம் அதிகமாக கிடைக்கும், அப்புறமா வந்து தோல்வி அடைஞ்சால் அந்த படம் வந்து சம்பளம் இல்லாமல் போயிடும், உன்னை வந்து உன்னை ஓஹோ ஆகணும் தலையில் வச்சு கொண்டு விடுவாங்க, அடுத்த நாள் உன் படம்லாம் தோல்வி அடைந்தால் கீழே தூக்கி போட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு செக்யூர்டான ஜாப்பே கிடையாது. 2வது இதுக்குள்ளே வந்து நிறைய கட்டப்படங்கள்லாம் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு கூட அவருடைய மகன் சொன்ன அந்த சின்ன வயசில் சொன்ன விஷயம் என்னென்னா, அப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு சின்ன வயசு தான் 20 வயசு தான் ஆகுது, எனக்கு ஒரு 10 வருஷம் டார்கெட் கொடுங்க, 20 வயசு தான் ஆகுது, ஒரு 30 வயசு வரைக்கும் சொல்லுங்களேன், 30 வயசு நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், ஏதாவது படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, எனக்கு கொடுங்க. நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, சினிமாவில் தொடர்ச்சியாக எனக்கு சரியான வருமானம் வராதுன்னு முடிங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்.
அப்புறம் அந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அப்புறம் பெண்கள் சவகாசம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் கெட்டுப்போனவங்களாம் அதிகம், நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படின்போது நான் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன். உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அது. இது ரெண்டும் அவருக்கு ஒரு பெரிய இதுவாகி போச்சு. மகன் இந்த அளவுக்கு சொன்ன பிறகு அம்மாவுடைய சப்போர்ட் ஒரு பக்கம் இருக்குது. இருந்த பிறகு தொடர்ச்சா மலையாள படங்கள் நடிச்சுக்கிட்டே வந்துட்டப்போ தான் இந்த லியோ பட வாய்ப்பு வந்த பிறகு அந்த ஃபேமிலியே அந்த அளவுக்கு இதுவாகிருக்கு. குறிப்பாக மேத்யூ தாமஸ் இருக்கக்கூடிய அந்த படித்த அந்த பள்ளி, கல்லூரி, இதில் உள்ள அந்த மாணவர்கள், மாணவிகள் இவர் வந்து கொண்டாடியிருக்காங்க. அவருடைய பகுதியில் வந்து இவர் வீட்டை வந்து டெய்லி வந்து பார்க்குறதும், கேட்குறதும், பக்கத்து ஊர்லேருந்து வந்து விசாரிக்கிறதும், என்ன மேத்யூ வந்து ஷூட்டிங் போயிட்டாரா, எங்கே ஷூட்டிங் நடக்குது, காஷ்மீரில் இருக்கா அப்படியா, விஜய் அண்ணா கூட என்ன மாதிரியான காட்சி எடுத்திருக்காங்க, என்ன ஏது, எதையுமே அங்கே போய் இப்போ பத்திரிகையாளர் முன்னாடி எப்படியோ அதே போல் வந்து இந்த காஷ்மீர் படப்பிடிப்பு ஒரு பிரேக் விட்டுன்னு இருந்தப்பலாம் வந்து சைலண்ட்டாக வந்து வீட்டில் படுத்துக்கிட்டு தான் நான் வந்திருக்கிறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட சொல்லாதீங்கப்பான்னு சொல்கிறது. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குண்ணே. என்னடா ஒரு துருன்னு இந்த பையன் இந்த லியோ படத்துக்குள்ளே போன பிறகு இப்படி ஆகிட்டாப்புல ஆள், எது தந்தாலும் வார்த்தையை பேச மாட்டேன்றாரு, 10 கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் வருது. அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா அந்த படத்தின் மீது அப்பொழுது இருந்த ஒரு ஐப்பு தான் காரணம். அதுக்கு எல்லாரும் ஊடக ஆட்கள் நம்மளாம் கூட ஒரு காரணம், 1000 கோடி அடிக்க போகுது அதெல்லாம் சொன்னது ரைட்டு, அது எதிர்பார்ப்புக்குள்ளானது. ஏன்னா விக்ரமுடைய வெற்றி ஒரு பக்கம், லோகேஷ் கனகராஜ் விஜயை வைத்து மாஸ்டருக்கு பிறகு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. தொடர்ச்சியாக காஷ்மீரில் படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்காங்க, காஷ்மீர் லைவ்லாம் நடத்திட்டு இருக்காங்க, சஞ்சய் தத் உள்ளே இருக்கார், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. சரி, மேத்யூ தாமஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தமிழ்நாடை தாண்டி கேரளாவில் அதே சமயம் இந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அதே போல் தான் அவ்வளோ விஜய் ரசிகர்களை சூழ்ந்துக்கிட்டு அவர் கேட்குறாங்க வந்து, விஜய்க்கு பையனாக தான் நடிக்கிற, விஜய் அண்ணாவுக்கு சன்னு தானே நீ அப்படின்னு வாயை திறக்க முடியாத அளவுக்கு இல்லை 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 இல்லைன்னு பதிலை சொல்லி அங்கேருந்து அவருக்கு தப்பிச்சு வர்றதுக்குள்ளே பெரும்பாடாகி போச்சு. அப்புறம் லியோ வெளிவந்தது. லியோவுடைய மேத்யூ தாமஸுடைய நடிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. மற்றவங்க எப்படியோ தெரியல, இன்னும் கூட டைரக்டர் வேலை வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஒரு மகனாக தன் அப்பாவை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு அடிக்க வருவாங்க, கொல்ல வருவாங்கன்னு போது அப்பா கொடுத்த அந்த ட்ரைனிங் இருக்கு இல்லைங்களா, அது எப்படின்னு ஒரு வேல் கம்பு வச்சுருந்தானே, அதுதானே வந்து போஸ்டராக இருந்தது. வேல் கம்பை வச்சுக்கிட்டு எப்படி அட்டாக் பண்ணுறது, எவ்வளோ ஸ்பீடில் ஓடி வர்றது, வேறு எந்த மாதிரியான ஒரு குடும்பத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அதை எப்படி கையாளுறது, இதெல்லாம் ஒரு அப்பாவுடைய ட்ரைனிங் தான். இதையெல்லாம் மிக சரியாக பண்ணியிருந்தார். ஏறக்கூடிய கொஞ்சம் விஜய் சாயல்லே இருந்தார், விஜயோடைய மகன் மாதிரியே வந்து அதில் பண்ணியிருந்தார். இன்னும் கூட என்னென்ன மலையாள ரசிகர்லாம் சொல்லியிருந்தாங்க, மேத்யூ தாமஸுக்கு இன்னும் கூட ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமே, ஏன்னா சின்ன வயசில் ஒரு பிரமாதமான ஒரு நடிகர் வந்து அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ தமிழ்லேயே நிறைய ஆஃபர் வருது அவருக்கு. நிலவுக்கு என்னடி என் மேல் கோபம் தனுஷோடைய படம், அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. குறிப்பாக மேத்யூ தாமஸ் வந்து இந்த விஷயத்தில் தான் இதுவானது. ஏன்னா அவங்க மலையாளத்தில் வந்து கிறிஸ்டின் ஒரு படம் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் வந்து யார் ஜோடி தெரியுங்களா, மாளவிகா மோகனன். அந்த நேரம் ஃபுல் மீடியா மாளவிகா மோகனன் ஒரு பக்கம் வறுத்து எடுக்குது, மேத்யூ தாமஸ் ஒரு பக்கம் வறுத்து எடுக்குது. என்னென்னா 2 பேருக்கும் வந்து 10 வயசு டிஃப்ரெண்ட். எப்படியா நீங்கள் ஜோடியாக பண்ணலாம் அப்படின்னு. இல்லை இதை கதையை ஏற்றுக்குதா, என்ன தான் ஏற்றுக்கினாலும் சரி, அவன் ஒரு சின்ன பையன், ஒரு 2K கிட்ஸு, நீங்கள் போய் எப்படி ஒரு ஆன்டி மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் நடிக்கலாமான்னு ஒரு இன்ஸ்டாவில் நடந்த ஒரு விவாதத்தில் கூட மாளவிகா மோகன்கிட்ட ஒரு நபர் டேரிங்காகவே கேட்டுறாரு வந்து, நீங்கள் ஆயா மாதிரி இருக்கிறீங்க, அவன் பேர மாதிரி இருக்கிறான்னு பயங்கர கோபமாகி அந்த கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு, உங்களுக்கு ஏன் அவ்வளோ கவலை, டைரக்டர் முடிவு பண்ணார், படத்தை பாருங்கள், மேத்யூ தாமஸும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அது பெரிய சர்ச்சையான பிறகு அதே சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் நினைக்கிறேன் அதே போல் ரசிகர்கள் கூட ஒரு நேர்காணல் போது இவங்க மாளவிகா மோகன் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவர் மேத்யூ தாமஸ் வருவார், வந்த உடனே இவங்களே கேட்பாங்க, என் கூட நடிக்கிறதுக்கு என்ன காரணம், நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்போது, ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, ரொம்ப ஒரு அருமையான நடிப்பு உங்ககிட்ட எதிர்பார்த்துருக்குறேன், உங்க கூட நடித்ததில் நான் பெரிய பெருமையாக நினைக்கிறேன் போது இந்த ஒரு சர்ச்சைக்கு அங்கேயே ஒரு முற்றுப்புள்ளி வைத்த மிக சரியான ஒரு புத்திசாலி தான் வந்து அவர். இப்போ என்னென்னா அந்த ஃபேமிலி வந்து ஒரு படுகாயம் அடைந்துள்ளார்கள், அவர்கள் இறைவன் அருளால் மீண்டு வர வேண்டும். அதற்கு காரணம் என்னென்னா ஒரு குடும்பத்தில் ஒரு தலைமுறையில் ஒருத்தன் மேலே வந்தால் அப்படியே கொண்டு போயிடும் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தன் கொஞ்சம் லிஃப்ட் ஆகிட்டா அந்த தலைமுறையே கை தூக்கி விட்டுருவான் அப்படின்ற ஒரு நோக்கி, அது நிதர்சனமான உண்மை. அது வந்து அப்படி அந்த குடும்பமே வந்து அந்த மேத்யூ தாமஸ் வந்து ஒரு பெரிய நடிகராக, பெரிய கலைஞராக, இன்னும் தமிழை தாண்டி இந்தி மாதிரியான ஹாலிவுட் மாதிரியான ஒரு படங்கள் நடித்து கோடிகள் சம்பாரித்து இல்லை நல்ல பேர் வாங்கி அவங்க அப்பா நடித்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஒழுக்கமான பையன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட அந்த ஃபேமிலி இன்று வந்து
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர் மீண்டு வர வேண்டும். மேத்யூ தாமஸ் மாதிரியான இவருடைய அந்த வளர்ச்சியை அந்த ஃபேமிலி பார்த்து கொண்டாட வேண்டும் என்பதுதான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸோடைய மனநிலையிலிருந்து நான் சொல்கிறேன். நன்றி.